ப்ரெக்னென்சி அப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாமா கூடாதா? அப்படி ட்ராவல் பண்ணால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ், டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்க்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது, எந்தெந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரெக்னென்சி அப்போ ஃப்ளைட் ட்ராவல் வந்து சேஃப் தான், ப்ரொவைடட் நீங்கள் எந்த டைமில் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூஸ்வலி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி வந்து அது ரொம்ப டீடியஸான, ரொம்ப ரோட் ஜேர்னிக்கு தான் ட்ராவல் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை, நார்மலாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, ஐவிஎஃப் மாதிரி எதுவும் பண்ணல, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிருக்கீங்க, ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் எந்த ப்ளீடிங்கோ, எந்த அப்டாமினல் கிராம்ப்ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாட்டி நீங்கள் சேஃபாக ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வரும்ல, செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து யூஸ்வலி தி மோஸ்ட் சேஃபஸ்ட் டைம் ஃபார் ட்ராவல் டியூரிங் த என்டையர் ப்ரெக்னென்சின்னு சொல்லலாம். செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது அந்த 12th வீக்கை தாண்டின பிறகு என்ன ஆகும்னா, உங்களுக்கும் கொஞ்சம் அந்த மார்னிங் சிக்னஸ், அந்த வாமிட்டிங், அந்த நாசியா சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு ரிலீவ் ஆயிரும். நீங்களும் கொஞ்சம் நார்மலாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ட்ராவலிங் டைம் வந்து கொஞ்சம் சேஃப் தான். ஏன்னா அந்த டைம் பேபி அவங்களுக்கு நீங்கள் லேபருக்கும் போக மாட்டீங்க. அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து லேபருக்கும் போக மாட்டீங்க, மார்னிங் சிக்னஸ் இருக்காது. ஸோ அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சேஃப். அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் வந்து ஃப்ளைட்டில் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. என்னென்னா 36 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 36 வீக்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை ட்ராவல் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அங்கே தான் நீங்கள் டெலிவரி பார்க்கணும். பிகாஸ் தே கன்சிடர் நீங்கள் இன்கேஸ் ப்ரீடம் லேபரில் போனீங்கன்னா, ஃப்ளைட்டில் உங்களுக்கு லேபர் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறதுனா அவங்க பயப்படுவாங்க. ஸோ 36 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் நிறைய கண்ட்ரீஸில் உங்களை டொமஸ்டிக் ட்ராவல் மேபி அலவுட், அதுக்குமே அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. பட் இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது இல்லாமல் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்கள் தேர்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தேர்ட் ட்ரைமஸ்டரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரெக்னென்சி கண்டுபிடிச்ச பண்ண ஸ்கேன் வரைக்கும், இப்போ வரைக்கும் பண்ண ஸ்கேனு, பிளட் ரிப்போர்ட்ஸ், டாக்டரோட ரிட்டன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ரெக்னென்சி, நேச்சுரல் கன்செப்ஷனா, ஐவிஎஃப் கன்செப்ஷன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்க அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். ஃபிட் ஃபார் ட்ராவல்னு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அதுவும் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கணும். ஃப்ரம் விச் கண்ட்ரி யூஆர் ட்ராவலிங். இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளில எங்கே போகிறீங்கனாலும் இந்தியாவில் இருக்க கைனகாலஜிஸ்டோட சர்டிஃபிகேட் இஸ் அக்செப்டபிள். இப்போ நீங்கள் வெளியிலேருந்து இந்தியாவுக்கு வரீங்க, 36 வீக்ஸ்க்கு நீங்கள் டெலிவரிக்கு இந்தியாவுக்கு வரீங்கன்னா, நீங்கள் எந்த ஊர், யூஎஸ்ஓ, யூகே ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸ் எங்கேருந்து வந்தாலும் அந்த கண்ட்ரிலேருந்து வர டாக்டர் வந்து அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் வேணும். அந்த சர்டிஃபிகேட்டில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் இருக்கான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கரெக்டான நேம், உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்க நேம் அதில் இருக்கணும். உங்கள் கைனகாலஜிஸ்டோட நேம் அங்கே இருக்கணும். அவங்க அந்த கண்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணுற எந்த லைசன்ஸ் நம்பர், அந்த நம்பர் அதில் இருக்கணும். பட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன உங்கள் ப்ரெக்னென்சி வந்து சிங்கிள் ஆர் ட்வின்ஸ், மல்டிபிள் ப்ரெக்னென்சி, ட்வின்ஸா ட்ரிப்ளெட்ஸா, பிகாஸ் ட்வின்ஸ் ட்ரிப்ளெட்ஸ்னால் அதுக்கு வேறு கைட்லைன்ஸ் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் 36 வீக்ஸ்னால் ட்வின்ஸ் வந்து 34 வீக்ஸ், ட்ரிப்ளெட்ஸ்னால் 32 வீக்ஸ் மேலே அவங்க ட்ராவல் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே அந்த டீட்டெயில்ஸில் இருக்கணும். சிங்கிள் ப்ரெக்னென்சியா, ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளெட்ஸ். அது போக இது ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷன், ஐவிஎஃப். பிகாஸ் ஐவிஎஃப்னு வந்துட்டா நிறைய பேருக்கு அது ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மோரோவர் ஐவிஎஃப்னாலே நிறைய ட்வின்ஸ் வருவாங்க. ஸோ அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறப்ப அது சிங்கிள் ப்ரெக்னென்சி, ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷனை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். அது போக ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அதாவது சுகர், ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் இந்த கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ். சுகர், ஹைப்பர் டென்ஷன்லாம் கூட கண்டுக்க மாட்டாங்க. பட் கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் தான் அதுக்கேற்று நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும். அந்த ரத்தக்கட்டு, டிவிடிலாம் நிறைய பேருக்கு வரும். டீப் வீனஸ் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா, சில பேருக்கு அந்த தானாகவே ரத்தக்கட்டு தன்மை இருக்கும். ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு அது இருக்கலாம். சில பேருக்கு ஃபேமிலியில் நிறைய பேருக்கு இருக்கிறப்ப இவங்களுக்கும் அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அது வந்து டாக்குமெண்ட் ஆகிருக்கணும். அதுக்கு வேண்டிய மெடிசன்ஸ் வித் டாக்டர் சிக்னேச்சர் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கணுமா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சியில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது போக அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த மெடிசன்ஸோட லிஸ்ட்டும் வேணும். பிகாஸ் அதுவும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருந்து அப்புறம் வந்து ஸ்கேன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ண உங்களோட ஜெஸ்டேஷனல் ஏஜ். நான் சொன்னேன் இல்லையா, 36 வீக்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அது வந்து ஸ்கேன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வச்சுருக்கணும். அதாவது நீங்கள் ஃபிட் ஃபார் ட்ராவல்னா ரைட் நோ ஷீ இஸ் 34 வீக்ஸ், 35 வீக்ஸ்னு அந்த டாக்டர் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் இது எல்லாமே நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா தே மைட் ஈவன் ரிட்டர்ன் யூ பேக். நீங்கள் அந்த கண்ட்ரியில் போய் அந்த டாக்டர் பார்த்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, அப்படி தான் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாட்டி ஃபர்ஸ்ட்டே வாங்கிட்டு போயிருங்க. அது போக எந்த ப்ரெக்னென்சி உங்களுக்கு ஹை ரிஸ்க்கோ லோ ரிஸ்க்கோ இல்லைங்க, யாருனாலும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்த ப்ரெக்னென்சியில் தேர்ட் ட்ரைமஸ்டரில் ஃப்ளைட் ட்ராவல் சே ஒரு 12 ஹவர்ஸில் உட்காந்து வரணும்னா
நீங்கள் இப்போ யாருக்குனாலும் ரத்தம் கட்டு வரும். அந்த டிவிடி டீப் வெயின் த்ராம்போசிஸ் தன்மை உள்ளவங்களுக்கும் சரி, நார்மலாக இருக்கிறவங்களுமே ரத்த கட்டு வரும். அப்படி வரவே கூடாது ப்ரெக்னென்சியில். அப்போ வந்து உட்காந்துட்டு காஃப் ரைஸ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அது நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். காஃப் ரைஸ் எக்ஸசைஸ் நீங்கள் உட்காந்த இடத்துலேயே பண்ணலாம். ஃப்ளைட்டில் உங்களுக்கு வந்து ஒரு லே ஓவர் வருதுன்னா, லே ஓவர் இருக்க மாதிரி ஃப்ளைட் எடுங்க. டேரக்ட் ஃப்ளைட் ஃபுல்லாக டேரக்ட் ஃப்ளைட் எடுக்காதீங்க. ஏன்னா லே ஓவர் வந்துச்சுன்னா நீங்கள் கேன் டேக் ரெஸ்ட். ஒரு லவுஞ்சில் போய் நீங்கள் படுக்கலாம், கொஞ்சம் தூரம் நடக்கலாம். நடக்கிறது கண்டிப்பாக இருக்கணும், மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். மூவ்மெண்ட் பண்ண முடியாத இப்போ டேரக்ட் ஃப்ளைட் தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் உட்காந்த இடத்துல இப்படி காஃப் ரைஸ் பண்ணி இறக்கலாங்க. டிப் டோவில் வச்சு நீங்கள் அப்படி பண்ணலாம். ஒரு 1 ஹவருக்கு 3 டைம்ஸ், 1 ஹவருக்கு இல்லை 1 ஹவருக்கு 20 டைம்ஸ் அப்படி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எப்பயுமே மூமெண்ட்டில் இருங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டியூரிங் ட்ராவல், எஸ்பெஷலி வென் யூர் டேக்கிங் ஏர் ட்ராவல். அந்த ஏசிலேயே இருக்கப்போ உங்களுக்கு வந்து தண்ணி தவிக்காது. ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ. டீஹைட்ரேட் ஆனால் ஒன்று உங்களுக்கு வந்து கிராம்ப்ஸ் வரும், காலில் இருக்க அந்த கால் கெண்ட வலி வரும்னு சொல்லுவாங்க, அந்த வலி வரும். அது போக பேபி சுற்றி இருக்க தண்ணியும் குறையுங்க. ஸோ ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு அந்த பேபி சுற்றி இருக்க தண்ணி குறைஞ்சாலே ப்ரீடம் லேபர் குறப்பிரசவ வலி வந்துட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் தண்ணி குடிச்சிக்கோங்க. காஃபி, இந்த கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், டீ எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட் பண்ணி விட்டுரும். ஜஸ்ட் நார்மல் வாட்டர், ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ளைட் ட்ராவலை சேஃபாக முடிங்க பேபியோட.